ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பினவர் நடந்த அமானுஷமான திகில் நிகழ்வை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வை நமக்கு ஷேர் பண்ணது தனபாலோட உறவினரான வினோத். 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அது பருவமழை நன்றாக பெய்து கொண்டிருந்த நள்ளிரவு வேளையில தனபாலும் அவரது நண்பர்கள் 3 பேரும் சேர்ந்து தர்மபுரியில படம் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பும்போது நண்பர்கள் எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு கடைசியா இவர் வீடுங்க. அப்படி போகும்போது சுடுகாட்டுக்கு கட்டாகிற முக்குத்தடன்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டின் ஆரம்ப சாலையில அழகான ஒரு இளம் பெண்ணை பாக்குறாருங்க. அந்த பெண்ணுக்கு வயது ஒரு 25 இருக்குங்க. இவருடைய வயது 27. அந்த பெண்ணும் இவரை பாக்குறாருங்க. பின்பு தனபாலுக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். மேலும் இது போன்ற என்னுடைய வீடியோ உங்களுக்கு வர சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர் வாழ்க்கையிலோ நடந்த அமானுஷமான திகில் நிகழ்வை என்னுடன் ஷேர் பண்ணிக்க நினைச்சீங்கன்னா மேலே தெரிகிற இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல தனபாலுக்கு வயது 27ங்க. படிச்சு முடிச்சு வீட்டிலேயே அவருக்கு தோட்டம் இருக்குதுங்க. அவர் அங்க விவசாயம் பார்க்கறாருங்க. இவரு தொப்பூருக்கும் தர்மபுரிக்கும் இடைப்பட்ட ஊரான நல்லம்பள்ளியை சுற்றி உள்ள சின்ன கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க. இவரோட வீட்டுல அம்மா மற்றும் இவர் தாங்க. இன்னும் திருமணம் ஆகலைங்க. அப்பா சின்ன வயசுலயே தவறிட்டாருங்க. அக்கா திருமணமாகி தர்மபுரியில் இருக்கிறாங்க. இவரோட மாமா மற்றும் சித்தப்பா உறவினர்கள்லாம் இவரை வீட்டை சுற்றி அங்கங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நள்ளிரவு தனபால் படம் பார்த்துட்டு இரவு 12:30 மணிக்கு அவர் மற்றும் 3 நண்பர்களுடன் வராருங்க. இவருடைய வீட்டுக்கு போற வழியிலேயே நண்பர்கள் இறங்கிடுறாங்க. இவருடைய வீடு கொஞ்சம் மூர தள்ளி வெளியே இருக்குதுங்க. இவர் நண்பரை இறக்கி விட்டுட்டு போகும் வழியில் முன்பு சொன்ன மாதிரி சுடுகாட்டுக்கு ஒரு ரோடு கட்டாகுங்க. அதை தாண்டி தான் அவர் வீட்டுக்கு போகணும். அப்படி போகும்போது முக்குத்தடம், அதாவது சுடுகாட்டுக்கு கட்டாகிற சாலையின் ஆரம்பத்திலேயே ஒரு அழகான 25 வயது கொண்ட பெண் நிக்கிறாங்க. அந்த முக்குத்தட போறதுக்கு முன்பே தனபால் அந்த பெண்ணை பாத்துறாங்க. பச்சைக்கண் எடுக்காமல் இவனும் பாக்குறாங்க, அவளும் பாக்குறாங்க. அந்த சாலையின் ஆரம்பத்தில் சிவப்பு நிற சேலையில் அழகான நீண்ட கூந்தலுடன் நின்னுகிட்டு இருந்தாங்க. அந்த பெண்ணின் அழகுல மயங்கின தனபால் பார்த்துட்டே இருக்கானுங்க. பின்பு தன் பைக்கை அங்கேயே நிறுத்திவிட்டு தன் உணர்வுகளை இழந்து அவளை உற்று பார்க்கிறானுங்க. அடுத்த 10 நிமிடங்களுக்கு ஆழ்ந்த கண் தொடர்பு இருவருமே கொண்டிருந்தனர். அந்த பெண் பார்த்த மாத்திரத்திலேயே தனபாலை தன் வசப்படுத்தி அழைத்து செல்கிறார். அப்போது தனபாலின் தொலைபேசியும் ஒலிக்கிறது. ஆனால் எடுக்க இயலவில்லை. அந்த பெண் சுடுகாட்டை நோக்கி நடக்கிறாள். தனபாலும் சுயநினைவை இழந்து அவள் பின்னே நடந்து சென்று கொண்டிருக்கிறாள். இறுதியாக சுடுகாட்டுக்கு அழைத்து வந்து விடுகிறாள். இப்பவும் நடப்பது நன்றாக புரிந்து கொள்ளும் தனபால் தன்னால் எதுவும் செய்ய இயலாத நிலையில் உள்ளான். அந்த பெண் சுடுகாட்டிற்கு சென்ற பின் தனபாலை திரும்பி பார்க்கிறாள். அவளை பார்த்த தனபாலுக்கு உலையே நடுங்கி போய்விட்டது. ஏனெனில் அந்த பெண்ணின் அழகிய தோற்றம் முற்றிலும் எரிந்த நிலையில், அவள் சேலை எல்லாம் எரிந்து அவளின் தோளில் ஒட்டி கொண்டு அவள் உடம்பில் அங்கங்கே சீல்வடிந்த நிலையில், புருவங்கள் இரண்டும் எரிந்த நிலையில், கண்களில் கண்ணீர் வடிந்த நிலையில் தனபாலை பார்த்தவாறு நிற்கிறாள். பின்பு எரிந்த நிலையில் இருந்த அந்த பெண்ணின் ஆவி தனபாலிடம், நான் இறந்து 2 நாட்களே ஆகியிருக்கிற இந்த சுடுகாட்டில் தான் அடக்கம் செய்யப்பட்டு என் ஆசை நிறைவேறாமல் இங்கேயே அலைந்து கொண்டிருக்கிறேன் என்றது. இதை கேட்ட தனபாலுக்கு தூக்குவாரி போட்டது. உடனே சுதாரித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு விலக முயற்சித்தான். அவனை தடுக்க அந்த ஆவி பயங்கர சத்தமாக சிரித்து பின்பு 2 காதுகளும் கிள்ளியும் அளவு கத்தியது. இந்த சத்தத்தை தாங்க முடியாத தனபால் அங்கேயே மயங்கி விழுகிறான். பின்பு இன்னொரு பக்கம் படம் பார்த்துவிட்டு வீடு திரும்பாத தனபாலை பற்றி தனபாலின் மாமா மற்றும் உறவினர்களிடம் சொல்லி ஊர் முழுக்க தேடிக்கொண்டிருக்கின்றனர். அதிகாலை வேளையில் மணி ஒரு 5:30 இருக்கும். அவ்வழியே சென்ற அந்த ஊர்க்காரர் மயங்கிய நிலையில் சுடுகாட்டு வாசலில் விழுந்து கிடந்த தனபாலை கண்டு அதிர்ச்சி அடைந்து பின்பு தனபாலை அடையாளம் கண்டுகொண்டு வீட்டிற்கு தகவல் அளித்தார். பின்பு மயக்கம் தெளிந்த நிலையில் தனபாலை அவரது மாமா மற்றும் உறவினர்கள் தனபாலின் வீட்டிற்கு கூட்டிச் சென்றனர். வீட்டிற்கு வந்த தனபால் பேய் பிடித்தாற்போல் தன்னையே அறியாமல் அழுகிறார், சிரிக்கிறார். பிறகு அவர் வீட்டு வாசலையே பார்த்தவாறு உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் பார்த்து பயந்து போன அவங்க அம்மா மற்றும் குடும்பத்தார் அவர்களது ஊரின் அருகில் உள்ள, அதாவது தொப்பூரில் உள்ள தர்காவிற்கு அழைத்து செல்கின்றனர். இந்த தர்காவை பற்றி சொல்லணும்னா பில்லி, சூனியம் மற்றும் ஏவல் போன்றவைகளை விரட்டுவாங்க. ஒருவருக்கு அவரது உடலில் ஏதாவது பில்லி சூனியத்தால் கோளாறு இருந்தாலோ, அவரது குடும்பத்தின் மீது ஏவல் இருந்தாலோ, பௌர்ணமி அன்று இரவு அங்கே சென்று தங்கி காலை வந்தால் அனைத்தும் விலகுவதாக அங்குள்ள மக்களின் மறுக்க முடியாத நம்பிக்கை. இங்கு பூஜைக்கு பின்பு பேய் ஓட்டுவது மிகவும் பிரபலமான இடம். பின்பு தனபாலை அந்த தர்காவிற்கு அழைத்து செல்ல முடிவெடுத்து அழைத்தும் சென்றனர். தர்காவினுள் வாசல் வரை சென்ற தனபால் தர்காவிற்குள் செல்ல மறுத்து எல்லோரையும் உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறார். பின்பு தனபாலின் அம்மா தர்காவினுள் மந்திரம் ஓதுவரிடம் சென்று சொல்லி
கூட்டிட்டு வராங்க. மந்திரம் ஓதுபவர் தன் மந்திரம் ஓதுகிற பூசாரி தனபாலின் பெயரை சொல்லி மந்திரம் சொல்ல சொல்ல பூசாரி நின்ற இடத்தை தேடி தனபால் வந்து நிற்கிறார். பின்பு தர்காவினுள் இழுத்து சென்று ஒரு இடத்தில் தனபாலை அமர வைக்கிறார். பூசாரிகள் மூவர் சேர்ந்து மந்திரங்கள் ஓத ஓத அமைதியாக ஒரு மூலையில் போய் உட்கார்ந்து கொள்கிறார். மந்திரம் சொல்லி அவர்கள் கையில் இருந்த மந்திர நீரை தனபாலின் மேல் தெளிக்க தெளிக்க தனபால் மிகவும் கோபமாக அழுந்து புலம்புகிறார். ஒரு கட்டத்தில் மந்திர நீரின் எரிச்சல் தாங்க முடியாத தனபால் மயங்கி அங்கேயே விழ அவரை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த அந்த பெண்ணின் ஆவி வெளியே வந்தது. அந்த ஆவியிடம், ஏன் தனபாலை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறாய்? தனபாலை விட்டு விலகு, இல்லை என்றால் இங்கேயே அழித்து விடுவோம் என்றனர் பூசாரி. பின்பு அந்த ஆவியானது பயங்கரமாக அழத் தொடங்கியது. பிறகு தன் பெயர் செல்வி என்றும் தனக்கு 23 வயதுதான் ஆகிறது, நான் இந்த ஊரின் பக்கத்து ஊரில் வசித்து வந்ததாகவும் சொல்லி ஒருவரை 3 வருடமாக உயிருக்கு உயிராய் காதலித்து வந்ததாகவும், பிறகு காதலித்த தன்னுடைய காதலன் செல்விக்கு தெரியாமல் வேறொரு பெண்ணுடன் பழகிய நிலையில் காதலன் தன்னை ஏமாற்றிய மனவேதனையில் வீட்டில் வயல்வெளியில் குடும்பத்தார் வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றிக் கொண்டு பற்ற வைத்துக் கொண்டுள்ளார். வயலில் வேலை செய்து கொண்டிருந்த வீட்டார் என்ன எரிகிறது என்பதை கவனித்து ஓடி சென்று பார்த்தால் செல்வி எரிந்து கொண்டிருக்கிறாள். உடனே பதறி தண்ணீர் ஊற்றி போர்வையை சுற்றி தீயை அணைத்துள்ளனர். தீயை முழுமையாக அணைப்பதற்குள் செல்வியின் உயிர் மற்றும் உடல் கருகிவிட்டது. பிறகு செல்வியின் தந்தை செல்வியிடம், ஏன் இப்படி செய்தாய், உனக்கு என்ன குறவச்சன் என்று அழுது புலம்பிய நிலையில் கேட்கும் போதுதான் காதலை பற்றியும் காதலனை பற்றியும் கூறியுள்ளார். பின்பு அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லும் வழியில் செல்வியின் உயிர் பிரிந்தது. தன்னுடைய ஆசைகள் எதுவும் நிறைவேறாத செல்வி அதை அடைந்து தீர்த்துக் கொள்வதற்கு தனபாலை கட்டுப்படுத்தி தன் வசப்படுத்தி உள்ளார். பின்பு பூசாரிகள் செல்வியிடம், உன் ஆசைகள் தீர்த்துக் கொள்வதற்கு இன்னொரு உயிரை கொள்வது தவறு, உனக்கு நடந்தது அநியாயம்தான், ஆனால் அவசரப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி செல்வியின் ஆத்மாவை சாந்தி அடைய வைத்து விட்டனர். நடந்தது எதுவுமே தெரியாத தனபால் ஒரு பக்கம் மயங்கிய நிலையில் இருந்தவன் விழித்து எழுந்து பார்க்கிறான். தர்காவில் இருப்பதை உணர்ந்த தனபால் என்ன ஆயிற்று என்று கேட்க உடல்நிலை சரியில்லை என்று அவரது அம்மா அவனிடம் சொல்லி கூட்டிச் சென்று விடுகிறார். போது தனபாலுக்கு திருமணமாகி 2 வயதில் செல்வியை போல் அழகான பெண் பிள்ளை உள்ளது. நிம்மதியாக அவரது ஊரிலேயே வாழ்ந்து வருகிறார். இந்த அமானுஷமான உண்மை கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற உண்மை திகில் கதைகள் உங்களை தொடர பெல் ஐகானை கிளிக் செய்து அடுத்த அமானுஷமான வீடியோக்கு காத்திருங்கள். நான் உங்கள் தினேஷ் சித்து. நன்றி.